எப்படியோ இந்த வருஷ காதலர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி காதலர் தினத்தை எல்லாரும் கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. இப்போ மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருக்கிறோம். என்னன்னா, தமிழ் சினிமாவில் சிறந்த காதல் திரைப்படம் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? துள்ளாத மனமும் துள்ளும். அது வந்து நான் காலேஜ் படிக்கும் போது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். லவ் ஸ்டோரியிலே வெரி நைஸ் மூவின்னு சொல்லலாம். இளைய தளபதி படம் பூவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தளபதி அதில் வந்து மெயினாக அந்த ஒரு லவ் போர்ஷன், அந்த ஆர்கிட்ட இருப்பாங்கல்ல, காதலுக்கு மரியாதை, காதல் கோட்டை, காதல் மன்னன், இந்த 90s பீரியட்ல வந்த படம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதான் இருவர் உள்ளன்னு சொன்னேன். தலைப்பு எதை பிடிக்கும்? காதலர் தினம் பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக வந்த படம் பார்த்தீங்கன்னா லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் கொஞ்சம் நல்லா இருக்கும். காதலர் தினம் படம் வந்து கம்ப்யூட்டர் ட்ரெண்டை வச்சு எடுத்த படம். எங்களுடைய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப அழகாக பிடிச்சது. ராஜாராணி பிடிக்கும். நஸ்ரியாவும் ஆர்யாவும் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். அது திருச்சிற்றம்பலம். நம்ம நேசிக்கிறவங்களோட கூட இருக்க நம்மளை நேசிக்கிறவங்க யாரும் தேடி பிடிச்சி நீங்கள் காதலிச்சிங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். பிரபுதேவாவும் நக்மா நடிச்சாங்க காதல் படம் அவ்வளோ அழகாக நல்லா நீட்டாக இருந்துச்சு. காதல் கோட்டை ரொம்ப பிடிக்கும். அது இவங்க தான் லவ் பண்ணுறேன்னு தெரியாது. நீ இங்கு சுகமா நாங்க சுகமான்னு பார்க்காமே லவ் பண்ணி கடைசி கிளைமேக்ஸ் எல்லாரையும் அழுக விட்டுருவாங்க. ராஜாராணி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கரெக்டாக சொல்லியிருப்பாரு, லவ்க்கு அப்புறமும் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு கரெக்டாக காமிச்சிருப்பாரு.